அதாவது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தளபதி ஸ்டாலினுக்கு என்ன சொல்கிறேன்னா, திராவிட மாடல் அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு, 9 மாதத்தில் எலெக்ஷனு. இந்த வாய் கொழுப்பு இருக்கிற அண்ணன் பொன்முடி, வாய் கொழுப்பு உள்ள அண்ணன் துரைமுருகன், நேரு, ஏவாவேல் இவங்கெல்லாம் கட்சி பணிக்கு அனுப்புங்க. இப்போ யங்ஸ்டர்ஸால் புதிய அமைச்சரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. மகேஷ் பொய்யாமையால் ஏதாவது பிரச்சனை வருதா? வரல. அது மாதிரி உதயநிதியால் இப்போ எந்த பிரச்சனையும் வரல. யாராலும் சின்ன இளைஞர்களால் பிரச்சனை வரல. இந்த வயசானவங்க சும்மா இல்லாமல் இவங்க எதுக்கு முதல்ல தீகா மாநாடுக்கோ இல்லை தீகா கட்சி மேடைக்கோ முதல்ல போகிறாங்க? அங்கே போனால் தானே இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு முதலமைச்சரால் முடியுமா? முடியாதா? நீங்கள் யாரும் போகாத, அப்படி வேணும்னா நான் போயிடறேன்பா. அங்கே போய் உட்காந்திங்கன்னா அந்த கீரை வீணம் வரவன் எதனா கிண்டி இவனுக்கு வாயை பிடிங்கி விட்டுட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லாமல் ஏற்கனவே பெயிலில் இருக்கிறார், கண்டிஷன் பெயிலில் இருக்கிறார். யார்? பொன்முடி. இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது வாய் கொழுப்பதுக்குன்னு வைணவத்தை பற்றி சைவத்தை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? உங்களுக்கு தான் ஒரு விஷயம் பிடிக்கல, பிடிக்காத விஷயத்தை நீங்கள் தொடறீங்க, டச் பண்ணுறீங்க.